வணக்கம் பிரியா. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றாக சோழவரம் நீர்த்தேக்கம் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெய்த கனமழையால் ஏரியில் நீர் நிரம்பி இருந்த நிலையில் தற்போது தொடர்ந்து கோடை வெயில் சுட்டு காரணமாக அதன் மொத்த கொள்ளளவான 1081 மில்லியன் கனஅடியில் தற்போது வெறும் 118 மில்லியன் கனஅடி மட்டுமே நீரானது இருப்பு உள்ளது. அதன் மொத்த உயரமானது 18.86 அடியில் தற்போது வெறும் 2.50 அடி மட்டுமே நீரானது இருப்பு உள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்து ஏரியின் நீர்மட்டம் வேகமாக வறண்டு வருவதால் சென்னை குடிநீர் தேவைக்காக தொடர்ந்து கால்வாய் வழியாக புழல் நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு 160 கனஅடி நீரானது சோழவரம் நீர்த்தேக்கத்திலிருந்து தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது. மேலும் அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்டு சென்னை குடிநீருக்காக 187 கனஅடியானது வினாடிக்கு அனுப்பப்படுகிறது. வழக்கமாக சோழவரம் நீர்த்தேக்கம் நீர் வறண்டு போகும்போது அதில் உள்ள நீரை புழல் ஏரிக்கு அனுப்பி அங்கிருந்து சென்னை குடிநீருக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அனுப்பி வருவார்கள். இம்முறையும் தொடர்ந்து வேகமாக வறண்டு வருவதால் மோட்டார் மூலம் நீரை உறிஞ்சி தொடர்ந்து புழல் ஏரிக்கு அனுப்பும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் விரைவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மேற்கொள்ள நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.